பீகார், மகாராஷ்டிரா, கோவாவில் மாநில கட்சிகள் சந்தித்த நிலைதான் அதிமுகவிற்கு ஏற்படப் போகிறது என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமித்ஷா கொடுக்கும் ஸ்கிரிப்டை மாற்றிவிடாமல் அப்படியே பழனிசாமி வாசிக்கிறார். மோடியா லேடியா என்று பாஜகவுக்கு சவால் விட்டவர் ஜெயலலிதா. ஆனால் இன்றைக்கு மோடிதான் எல்லாமே என்று சொல்லி மறைந்த ஜெயலலிதாவின் ஆன்மாவையே சாகடிக்கும் அளவுக்கு பழனிசாமி நடந்து கொள்கிறார் என்றார். திமுகவில் கூட்டணி கட்சிகளுக்கு உரிய மரியாதை கொடுத்து மன நிறைவோடு கூட்டணி ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. தொகுதி ஒப்பந்தங்களும் சுமூகமாக நடைபெறுகிறது என்று கூறினார். திமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்றும் அவர் அப்போது தெரிவித்தார். மற்ற மாநில கட்சிகளுக்கு ஏற்பட்ட நிலைதான் அதிமுகவிற்கும் வரும் என அமைச்சர் சிவசங்கர் பேச்சு. அதிமுக என்பதையே அடிமை திமுக என்கின்ற பெயர் மாற்றுகின்ற அளவிற்கு கொண்டு சென்று விட்டார் என்றுதான் அதிமுகவில் இருக்கின்றவர்களே குற்றம் சாட்டக்கூடிய நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி அவருடைய நிலை இன்றைக்கு இருக்கிறது. அமித்ஷா கொடுக்கின்ற ஸ்கிரிப்டை மாற்றி கூட படிக்காமல் அப்படியே படிக்கிறார். காரணம், ஒரு கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கின்ற இடத்தை சொன்னாரே ஒழிய அதிமுகவுக்கு போட்டியிடுகின்ற இடத்தை கூட மற்றவர்கள் கணக்கிட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய நிலையில்தான் அவருடைய ஒவ்வொரு நிலைப்பாடும் இருக்கிறது. மோடியா லேடியா என்று கேட்டு தேசிய கட்சியான பாஜகவிற்கு சவால் விட்டவர் மறைந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். ஆனால் இன்றைக்கு மோடிதான் எல்லாம் என்று சொல்லி மறைந்த அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆன்மாவையே சாகடிக்கின்ற அளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்று விட்டார்கள். எனவே டெல்லி பாஜகவிற்கு ஒருபோதும் அடிபணி மாட்டோம் என்று சொல்லிக்கொண்டே மீண்டும் மீண்டும் அவர் அடிபணிந்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் தான் தமிழக மக்கள் டெல்லிக்கு தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்று மிக உரக்க வலுத்த குரலில் சொல்லியிருக்கின்ற